இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற வடத்தூர் சிலூருங்க. இந்த இடத்துல புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இவங்களுக்கு இடம் ரொம்பவே குறைவாக இருக்குங்க. இந்த இடத்துல செப்டிக் டேங்க் கண்டிப்பாக கட்ட முடியாது. நம்ம பயணியர் பயோ டேங்க்குமே மாடிப்படிக்கு கீழே இருக்கிற இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோங்க. குழி எடுத்தாச்சு, உள்ள எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே இந்த டேங்க் எரிக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் சிவில் ஒர்க்குன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க இதுக்கு மேலே மாடிப்படி தான் கட்ட போகிறாங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம், இல்லை பாத்ரூம் டாய்லெட் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றாகாதுங்க. அவ்வளோ குவாலிட்டியாக இந்த டேங்கை நம்ம ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியல் செஞ்சு கொடுக்குறோம். இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதை விடவே எங்களுக்கு இடம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீளத்தை குறைக்கணும்னா நீளத்தை குறைச்சி, அகலத்தை குறைக்கணும்னா அகலத்தை குறைச்சி கஸ்டமைஸ்டாக கூட டேங்க் செஞ்சு கொடுப்போங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுதும் நீங்கள் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த டேங்கை க்ளீன் பண்ண தேவையில்லை. மெயின்டெனன்ஸ்னு சொல்லி இந்த டேங்குக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே வரவே பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிடும். வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி கூட பண்ணிக்கலாம். பூமிக்கு கீழே அந்த தண்ணி போச்சுன்னா இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை இழுத்துக்குங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் பாக்டீரியாவை நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை ₹2000 செலவு பண்ணி ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.